இன்றைக்கு 21வது வினாவிலிருந்து 2000 ஆண்டுக்குரிய பேப்பரை பார்க்க போறோம். இதுல இருக்க 21வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒடுங்கிய குழாயொன்றினூடாக பிசுக்குமேற்றிய ஒரு திரவத்தினுடைய பாய்ச்சல் பெட்டி திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்கள் பாகு என்ற பாடப்பிறப்பு படிச்சிருப்பீங்க. இது கடைசி பாடப்பிறப்பாக அமைவதனால சில பேர் இதுல கிளியர்லாம் இருக்கும். அதனால சில விஷயங்களை கழிச்சு கொண்டு போவோம். இப்ப என்னன்னா, ஒரு திண்மங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. திண்மங்கள்ல நாங்கள் ஒரு விசையை கொடுக்கிற போது இந்த இயக்கத்துக்கு எதிராக தளத்தில் கொடுக்கப்படுகிற உராய்வு விசை என்ற ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. இந்த உராய்வு விசையானது நீங்க கொடுக்கப்படுற விசையோட என்னென்ன காரணங்களை தாங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா FF mu into r ன்னு பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு திண்மத்துக்கும் என்ன ஒரு திண்மத்துக்கும் இடையில சார்பு இயக்கம் இருக்கின்ற போது, ஒரு தளம் சார்பாக என்ன ஒரு தளம் இயங்குகிற போது அங்க ஒரு இந்த இயக்கத்தை இவர் எதிர்க்கிறார். அதாவது உராய்வு விசை ஒன்று இருக்கும். அந்த விசையினுடைய பருமன் வந்து mu into r ன்னு பார்த்திருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உராய்வு விசையினுடைய பருமன் இந்த தொடுமேற்பரப்பின் பரப்பளவிலேயோ அல்லது இவருடைய அசைகிற வேகத்திலேயோ தாங்கி இருக்கிறார். ஆனா பாய்களை பொறுத்தவரையில நீங்கள் பாய்களினுடைய இயக்கத்தை கருதுகிற போது, ஒரு பாய் ஒரு தளத்தில் ஒரு திரவத்தில் அசைகிற போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, பாய்கள் ஒரு தளம் ஒவ்வொரு தட்டுக்களாக அவதானிப்பீங்களாக இருந்தால் ஒரு தட்டினுடைய இயக்கத்தை மற்றவர் எதிர்ப்பார். ஆகவே இவருடைய வேகம் என்ன செய்து கொண்டிருக்கும் சொன்னா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, வேகம் குறைந்து கொண்டு வரும். இதே மாதிரி இங்க இருக்கிற வேகமும் குறைந்து கொண்டு வரும். அதாவது இந்த தளத்துக்கு நடுவில் இருக்கிற பாய் வந்து விரைவாக நகரும். இந்த தளத்தோட தொட்டு கொண்டிருக்கிற மேற்பரப்போட தொட்டு கொண்டிருக்கிற பாயினுடைய வேகம் 0 இருக்கும். பாய்களினுடைய இயக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தாக்குகிற இந்த பாகுமை உராய்வு விசை என்னதுக்கு சமமாக இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது நேர்விகித சமனாக இருக்கும். இந்த வேகப்படித்திறன் இவரிடையே இருக்கிற வேக வித்தியாசம், உதாரணத்துக்கு இது ஒரு பாய் தளம் ஒரு தளமாக இருக்கும். இது ஒரு வேகம் v யோட இயக்குது. இந்த வேகம் 0 இருக்கும். இந்த தளத்தோடு தொடுகையில் இருக்கிற பாய். ஆகவே ரெண்டு பேருக்கு மேலே ஒரு வேக வித்தியாசம் இருக்கு. ஆகவே வேகப்படித்திறன் என்பது v/d என்று சொல்லியிருக்கீங்க. வேகப்படித்திறனுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். இந்த தொடுபரப்பின் அளவுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் x சமன் நீட்டா into a into v/d என்ற விஷயத்தை படிச்சிருக்கீங்க. ஒரு பாய் நகருகிற போது ஒரு பாயினுடைய தளம் சார்பாக என்ன ஒரு பாய் இயக்கத்தை தடுக்குது. அந்த பாகுமை உராய்வு திசையானது mu a v/d க்கு சமனாக இருக்கும். ரைட், இது முதலாவது விஷயமாக படிச்சிருப்பீங்க. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போசையின் சூத்திரம் சொல்லி படிச்சிருப்பீங்க. பாய்களினுடைய இயக்கம் ஒரு ஒடுக்கமான குழாய்கள்ல திரவத்தினுடைய பாய்ச்சல். இந்த ஒடுக்கமான திரவத்தின் உள்ள பாய்ச்சல் பாத்தீங்கன்னு சொன்னா q/t பாய்ச்சல் வீதமானது pi a இன் 4ஆம் அடுக்கு into p1 - p2 இன் கீழ் 8 நீட்டா into என்று பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த சமன்பாடு எப்போ உண்மைன்னு சொன்னா ஒடுக்கமான குழாய்களாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சலாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் தியரியிலே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ரைட், தியரி கிளியர் இல்லாம இந்த கடைசி பாடங்கள் அப்படியே அதை பற்றி கொஞ்சம் காட்சி கொண்டு போறோம். ரைட், இங்க இருக்கிற a என்பது என்னன்னு சொன்னா இந்த குழாயினுடைய ஆரையை பற்றி கிடைக்கிற p1 - p2. இங்க அமுக்க வித்தியாசம் இருந்தா தான் உங்களுக்கு பாய்ச்சல். இப்ப ஒடுக்கமான குழாய்கள்ல வந்து திரவத்தினுடைய பாய்ச்சல், நீங்கள் திரவத்தினுடைய பாய்ச்சல் பற்றி பார்த்து ரெண்டு இடத்துல பார்க்கணும். நீங்க வந்து முதலாவது மெக்கானிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. திரவத்தினுடைய பாய்ச்சல் எங்க இருக்குன்னு சொன்னா அது அகலமான குழாய்களாக இருக்கலாம், இப்படியாக இருந்திருக்கும். அங்கே வந்து பாத்தீங்கன்னா நெருக்கும் தகவற்ற பாகுமையற்ற பாய்கள் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கிற போது கருத்திருப்பீங்க. பெர்னோலியின் தேற்றத்தை பற்றி கேட்போம். இங்கே ப்ரொபோர்ஷனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாகுமை என்ற பாடத்தில் இருக்கிற பாகுமை உடைய திரவங்கள் நெருக்கும் தகவு அற்ற அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கிறது பற்றி பார்ப்போம். அப்ப இங்க பாய்ச்சல் வீதம் ஒரு அலகு நேரத்தில் வெளிசேறுகின்ற திரவத்தினுடைய அளவு q/t. அது pi a இன் 4ஆம் அடுக்கு. a என்று சொல்லப்படும் இந்த பாயினுடைய ஆரையுடைய 4ஆம் அடுக்கு அமுக்க வித்தியாசத்துக்கு 8 into l. உங்களுக்கு தெரியும் அமுக்க வித்தியாசம் இருந்தால் தான் பாய்களால பாய்ச்சல் நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா
மின்னோட்டம் பாய வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு அழுத்த வேறுபாடு தேவை. வெப்ப சக்தி பாய வேண்டும் என்றா வெப்பநிலை வித்தியாசம் தேவை. அதே போல ஒரு பாயினுடைய பாய்ச்சல், அதாவது திரவமாக இருக்கலாம் அல்லது வாயுவாக இருக்கலாம், பாய்ச்சலுக்கு அமுக்க வித்தியாசம் தேவை. ஆகவே அமுக்க வித்தியாசம். ஓகே, இப்ப இந்த சமன்பாடு ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு இந்த பாடப்பிரிவு படிக்காம விட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு படிக்காம இருந்தாலும் கூட இந்த சமன்பாட்டை நீங்கள் இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த வினாவுக்கான பதிலை எப்படி அளிக்கலாம் என்று பார்ப்போம். முதலாவது கூற்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, குழாயின் அச்சு வழியே பாய்ச்சல் கதி உயர்வானது. இப்ப கொஞ்சம் நம்ம பார்த்தா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கேள்வி இருக்கு. அச்சு வழியில பாய்ச்சல் கூடவாக இருக்கும், போக போக வேகம் குறைந்து வந்து பூஜ்ஜியத்துக்கு வந்துருக்கு. இது நீங்கள் நடைமுறை அனுபவத்திலே பார்த்திருக்கீங்க. இப்ப திரவத்தினுடைய பாய்ச்சலுடைய கதி அச்சில உயர்வாக இருக்கும். அச்சிலிருந்து இங்கே நோக்கி போகிற போதும் வேகம் குறைந்து கொண்டு வருது, இங்கே வரைக்கும் வேகம் குறைந்து கொண்டு வருது. தளத்தோட தொடுகையில இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே அந்த கூற்று, முதலாவது கூற்று என்னன்னு சொன்னா ஏ கூற்று சரியானது. குழாயின் அச்சு வழியே பாய்ச்சல் கதி உயர்வானது. இந்த சமன்பாட்டோட மட்டும் நாங்க பார்க்க மாட்டோம் கேள்வியில. திரவத்தின் பாய்ச்சல் வீதம் குழாயின் உட்குறுக்கு வெட்டு பரப்புக்கு விகிதசமனாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த குழாயினுடைய ஆரையினுடைய 4ஆம் அடுக்குக்கு விகிதசமனாக இருக்குது. உட்குறுக்கு வெட்டு பரப்பு என்பது பை a ஸ்கொயர். இங்க a ஸ்கொயரினுடைய ஸ்கொயராக இருக்குது. a உடைய 4ஆம் அடுக்குக்கு தான் விகிதசமனாக இருக்குது. அதாவது a இன் 4ஆம் அடுக்குக்கு தான் பாய்ச்சல் வீதம் விகிதசமனாக இருக்குது, தவிர a வர்க்கத்துக்கு அல்ல. ஆகவே கூற்று b பொய்யானது. கூற்று A பொய், கூற்று A உண்மை. கூற்று A படிக்கிறதுனால கூற்று A உண்மை, கூற்று B பொய்யானது. கூற்று C க்கு போவோம். பாய்ச்சல் வீதம் திரவத்தினுடைய வெப்பநிலையிலே தங்கி இருப்பது இல்லை. இந்த கூற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமன்பாடுல நேரடியாக பார்க்கிற போது இந்த பாய்ச்சல் வீதத்துக்கு வெப்பநிலைக்கு தொடர்பு இல்லை. பட் இங்க வெப்பநிலையோட மாறுகின்ற ஒருவர் இருக்கிறார், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகுநிலை மியூ. இப்ப இந்த மியூ வந்து வெப்பநிலை அதிகரிக்குமாக இருந்தால் இந்த மியூ என்ன செய்யும் சொன்னா குறைவடையும். வெப்பநிலை அதிகரிக்குமாக இருந்தால் மியூ குறைவடையும். இதை நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ள நெய்ய வச்சிருக்கீங்க, வெப்பப்படுத்தாமல் இருக்கிற போது நெய் மெதுவாக தான் நகரும். பாத்திரத்தில் நீங்கள் ஊத்துவீங்களாக இந்த பாத்திரத்தை வெப்பப்படுத்துவீங்களாக இருந்தால் விரைவாக நகரும். ஏன்னா மியூ என்பது வெப்பநிலையில தங்கி இருக்குது. ஆகவே மியூ வெப்பநிலையில தங்கி இருக்கிறபடியா இந்த சமன்பாட்டில் மியூ மாற்றத்துக்குள்ளாகும். எனவே Q/T மாற்றத்துக்குள்ளாகும். ஆகவே C என்ற கூற்று பொய்யானது. A, B, C என்ற மூன்று கூற்றுகள் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது கூற்று பாய்ச்சலுடைய கதி மையத்தில் உயர்வாக இருக்கும், அச்சு வழியே உயர்வாக இருக்கும். இந்த திசையிலும் சரி அந்த திசையிலும் சரி குறைவடைந்து செல்லும். கூற்று உண்மை. கூற்று 2, திரவத்துடைய பாய்ச்சல் வீதமானது குறுக்குவெட்டு பரப்புக்கு நேர்விகிதம் என்று சொன்னார். இங்க A வர்க்கத்துக்கு என்று சொல்றார், ஆனா உண்மையிலே A இன் 4ஆம் அடுக்குக்கு நேர்விகிதமாக இருக்கும். ஆகவே கூற்று B பொய்யானது. கூற்று C வெப்பநிலையில் தங்கி இருப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. சமன்பாட்டில் நேரடியாக வெப்பநிலை தொடர்படையில்லை, ஆனால் இங்க வெப்பநிலை மாறுகிற போது மியூ மாறும். எனவே Q/T மாறும். ஆகவே முதலாவது இடத்திற்கு போயிருக்கீங்க. 22வது கேள்வியை பார்த்தோம்னா ஒரு எளிமை இயக்கம் சம்பந்தமான வினாவாக இருக்கிறது. நீங்கள் இந்த எளிமை இயக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாடப்பிரிவு. நீங்கள் 100 பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 98 பேப்பர்ல MCQல நீங்கள் எளிமை கேள்வி ஒரு கேள்வியை பார்க்கலாம். உங்களுடைய 50 வினாக்களாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் 60 வினாக்கள் அந்த காலத்திலேயே இருக்கட்டும், எளிமை இயக்கத்தில் ஒரு MCQ கேள்வி கண்டிப்பாக வேணும். ரைட், இந்த எளிமை இயக்கத்தை பற்றி நான் என்ன சந்தர்ப்பத்தில் டீப்பா கரைக்கிறேன். இப்ப இன்னைக்கு எளிமை இயக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீச்சுருளை கருதுறேன். இந்த வீச்சுருளிலே அலைவு மையத்திலே இருக்குது. நான் ஒரு விசையை கொடுத்து இதனுடைய நீட்சியை ஏற்படுத்தி ஒரு x தூரம் நீட்சியை ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்ணுவதாக இருந்தால் இவர் இங்கே நோக்கி நகர்கிறேன். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த வீச்சுருள் தன்னுடைய பழைய நிலையை நோக்கி எழுப்பதனால இவர் இங்கே நோக்கி வரும். இவர் ரெண்டு பேருக்கு முறையில் ஒரு எளிமை இயக்கத்தை ஆகியிருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் டீப்பா சொல்லல. இப்ப இந்த வீச்சுருள்ல இந்த வீச்சகமாக இருக்கிற இடத்துல இருக்கிற வீச்சுருள்ல இருக்கிற அழுத்த பண்பு சக்தி என்ன பாத்தீங்கன்னா சொன்னா half kx². இந்த வீச்சுருள் அலைவு மையத்தில் வந்திருக்கிற போது அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் சொன்னா 0. இந்த வீச்சுருள் இங்க இருக்கிற வீச்சத்துக்கு இருக்கிற போது again half kx² ஆக இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வேகம் 0 ஆக இருந்தது.
முடிவு புள்ளியில ஆகவே கைனடிக்கல் எனர்ஜி இங்க பூஜ்ஜியமாக இருந்தது. இங்க அடைவு மையத்திலே கைனடிக்கல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆக இருந்தது. இங்கதான் வேக உயர்வு, ஆகவே வேக உயர்வாக இருக்கிறது கைனடிக்கல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆக இருந்தது. இங்க எகைன் வேகம் பூஜ்ஜியம், எனவே கைனடிக்கல் எனர்ஜி பூஜ்ஜியமாக இருந்தது. மொத்த சக்தி என்பது இயக்க சக்தியினதும் வளர்த்த சக்தியினதும் கூட்டுத்தொகை. இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் எல்லா இடத்திலையுமே மாறாமல் இருந்திருக்கும். டோட்டல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி எல்லா இடத்திலையும் மாறாமல் இருந்தது. இதெல்லாம் நீங்க படிச்ச விஷயம். இந்த டோட்டல் எனர்ஜியினுடைய பெர்மனன்ட் பாத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமமான கைனடிக்கல் எனர்ஜிக்கு சமமாக இருக்கு, அல்லது மேக்ஸிமமான பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சமமாக இருக்கு, அல்லது மேக்ஸிமமான கைனடிக்கல் எனர்ஜிக்கு சமமாக இருக்கு. ரைட். இப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா ஒரு வரைவு சம்பந்தப்பட்டது. இந்த வரைவில x ஓட சக்தியினுடைய மாற்றம், இங்க சக்தி என்று தனித்தனியாக கேட்கப்பட்டிருக்குது. இயக்க சக்தியினுடையது, அழுத்த சக்தியினுடையது, மொத்த சக்தியினுடையது. நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியினுடைய மாற்றம், பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொன்னா half k x squared. நான் ஒரு தேர்வை கருதி என்ன செய்யறேன்னா இந்த x into x ன்னு எழுதுறேன். ஏனென்றா இந்த கணியத்தை நான் x அச்சில் எடுத்திருக்கிறேன், இந்த கணியத்தை நான் y அச்சில் எடுக்க போறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி y அச்சில் எடுத்திருந்தா இங்க half k into x சமமாக இருந்திருக்க வேண்டும், படித்திறனாக இருந்திருக்க வேண்டும். x அதிகரிக்கின்ற போது இங்க இருக்கிற x அதிகரிக்கும், எனவே படித்திறன் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் பாருங்க x உடைய பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. நான் என்ன சொன்னாங்க, கைனடிக்கல் எனர்ஜி பூஜ்ஜியமாக இருந்தது. வேற வேற படித்திறன் அதிகரிக்க வரும். நீங்கள் மேக்ஸிமம் எங்க போறீங்க, பீச்சத்துக்கு போயிருவீங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வேற எப்படி வந்து இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு என்ன செய்யாது, மாறாது. டோட்டல் எனர்ஜி மாறாது. இதான் நீ ஏன்னு சொல்றேன். அதாவது ஒரு பக்கம் வீச்சம், மற்ற பக்கத்துல இருக்கிறது a. ரைட். டோட்டல் எனர்ஜி மாறாது. ஆகவே கைனடிக்கல் எனர்ஜி இப்படி மாறி இருக்கிறோம். இவர் கைனடிக்கல் எனர்ஜி இப்படி விரைவாக இருக்கிறோம், இவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்படி விரைவாக இருக்கிறோம், இவர் டோட்டல் எனர்ஜி இப்படி விரைவாக இருக்கிறோம். ரைட். இந்த கேள்விக்கு இப்போதைக்கு இந்த விடையை எடுத்துக்கொள்ளுங்க. எளிமை சேர்க்கிற பேர் என்ன சந்தர்ப்பத்தில் நான் டீப்பா கிடைக்கும். நான் கேள்வியிலே அந்த கேள்விக்குள்ள போறேன். இப்போதைக்கு விடையிலிருந்து பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு புரிஞ்சிருக்கிறேன். ஒரு இயக்கப்பாடு சக்தி k என்று சொல்லியிருக்கிறார், அழுத்த சக்தி b என்று சொல்லியிருக்கிறார். அப்ப b k t இரண்டாவது விடை தெரிவுக்கு போயிருக்கு. 23வது கேள்வி வந்து இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தடோட தொடர்புடைய விஷயம், மேற்பரப்பிலோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஒடுக்கமான குழாய் ஒன்று, இங்கால அகலமான குழாய் ஒன்று இருக்குது, அகன்ற குழாய். இதுல உங்களுக்கு தரப்பட்ட படம் இந்த இத சிப்பி o o டேஷ் தந்திருக்கிறார். o டேஷ் தந்திருக்கிறார். இதுக்குள்ள திரவத்தை இங்க நீங்க ஊற்றுகின்ற போது இந்த இதுக்குள்ள இருக்கிற உயரம் h உடன் கேபிட்டல் H உடன் இதுக்குள்ள இருக்கிற திரவத்தினுடைய உயரம் ஸ்மால் h உடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த வினா. இந்த வினாவை நாங்கள் ரெண்டு விதத்திலே அணுகுவோம். முதலாவது நாங்கள் தியரிட்டிக்கலா பார்ப்போம். ஒடுக்கமான குழாய்கள்ல பாத்தீங்கன்னா திரவத்தை நீங்கள் இங்க அனுப்புகிற போது இந்த திரவம் வந்து இப்படி இந்த திசையில வந்திருக்கும். அதாவது ஒடுக்கமான குழாய்கள்ல திரவத்திலே மேற்பரப்பு திசை காரணமாக திரவம் மேலே உயர்ந்திருக்கு. அகன்ற குழாய்கள்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த திரவம் ஒரு குறித்த உயரம் h விடப்பட்டிருக்கிற நேரத்தில் இங்க இருக்கிற திரவத்தின் உயரம் இப்படி வந்திருக்கிறது வைப்போம். நான் இந்த OO டேஷுக்கு நேரே இருக்கிற புள்ளிகள்ல இருக்கிற அமுக்கத்தை பார்ப்போம். இங்க இருக்கிற புள்ளி A என்று வைக்கிறேன், இங்க இருக்கிற புள்ளி B என்று வைக்கிறேன். இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த ஜுவடிவான குழாய்க்குள்ள இருக்கிற திரவம் ஓய்விலே இருக்குது. ஆகவே ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற அமுக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும் என்றபடியா PA PB க்கு சமனாக இருக்க வேண்டும். PA என்பது வளிமண்டல அமுக்கம் பிளஸ் HOG, வளிமண்டல அமுக்கம் பிளஸ் HOG, கேபிட்டல் HOG. இது சமனாக இருக்க வேண்டும். PB க்கு பதிலாக வளிமண்டல அமுக்கம் பிளஸ் இங்க இந்த திரவம் எங்க நோக்கி வளைந்திருக்குன்னு சொன்னா இந்த திரவ பிரயம் இப்படி வளைஞ்சிருக்கு. இத பத்தி நாம பார்ப்போம். திரவ பிரயம் இப்படி வளைஞ்சிருக்குன்னு திரவம். ஓகே, இந்த பெரிய பெரிய கலை விளக்கப்படுறேன். தஜிலா விளங்காதார்கள் இந்த பாடம் படிக்காதார்கள். இப்ப இங்க இருக்கிற திரவத்தினுடைய அமுக்கத்தை காட்டிலும் இங்க இருக்கிற திரவத்தினுடைய அமுக்கம் இதனுடைய ஆறாக இருந்தால் 2T/R குறைவாக இருந்திருக்கிறது. அப்ப மேலே இருந்து நான் கீழே வரேன். 5 - 2T/R பிளஸ் இதுக்குள்ள இருக்கிற திரவத்தினுடைய உயரம் ஸ்மால் h ஆக இருக்குமாக இருந்தால்
small h rho g h h நான் small h ஐ y h ல கொண்டு வரேன் small h rho g என்னதுக்கு சமனா இருக்கும்டா capital H rho g plus 2t over r rho g ஆல வட்டினீங்கன்னு சொன்னா rho g இங்க வந்திருக்கும் small h ஐ y h ல எடுத்துக்கிறீங்க capital H x h ல எடுத்துக்கிறீங்க 2t over r மூலம் வந்து வெட்டுதுண்டாக வந்திருக்கும் ஆகவே சமன்பாடு ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே small h ஐயும் இங்கே இங்கே capital H ஐயும் இங்கே small h ஐயும் வேலை பார்க்கிறீங்கன்னா y சமம் mx c ஆக இருந்திருக்கும் y சமம் mx c ஆக இருந்திருக்கும் ரைட் ஆகவே விடை தெரிவாக நீங்கள் முதலாவது விடை தெரிவுக்கு போயிருக்கீங்க ரைட் இதெல்லாம் விடுவோம் இதுல இருக்கிற கேள்வியினுடைய வினாவை நாங்கள் பொதுவாக வெட்டுவமாக இருந்த வேறு இந்த வழியில வெட்டலாம் என்று பார்ப்போம் இங்க பாருங்க அகலமான குழாய்கள்ல திரவம் உயர்வதில்லை ஒடுக்கமான குழாய்கள்ல திரவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா மேற்பரப்பு விசை காரணமாக ஒரு திரவத்தினுடைய டென்ஷன் இருந்திருக்கும் ஆகவே இந்த O டேஷில திரவம் இருக்கிற போது அதாவது H னுடைய பெருமன் கேபிட்டல் H னுடைய பெருமன் பூஜ்ஜியமாக இருக்கிற போது ஸ்மால் h க்கு ஒரு பெருமானம் இருக்கும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு தந்திருக்கிற விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது ஐந்தாவது விடைகளை நாங்கள் வெட்டிக் கொள்ளலாம் ஏனென்றா இரண்டாவது விடையில பாருங்க சொல்றார் கேபிட்டல் H னுடைய பெருமன் பூஜ்ஜியமாக இருக்கிற போது ஸ்மால் h னுடைய பெருமன் பூஜ்ஜியம் என்று குறித்திருக்கிறது ரைட் முதலாவது பிரச்சனை இல்ல அஞ்சாவதுல பாருங்க கேபிட்டல் H க்கு ஒரு பெருமானம் இருக்குது ஆனால் இதற்கு பெருமானம் இல்லாத மாதிரி காட்டியிருக்கிறார் ஆகவே அஞ்சாவது விடையை நாம வெட்டலாம் இனி இருக்கிற விடை தெரிவை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்கள் திரவத்தை உயர்த்துகிற போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற திரவம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றது உங்களுக்கு தெரியும் ஆகவே மூன்றாவது விடையும் வெட்டலாம் மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிஞ்சி இருக்கிறது ரெண்டு விடை எங்க 1 4 அமுக்க வித்தியாசம் என்பது h rho g உயரம் ஆகவே அது நேர்விகித சமனான மாற்றம் தான் இருந்திருக்க வேண்டும் ஆகவே கண்டிப்பாக அது நேர்கோடாக இருக்க வேண்டும் நான்காவது வரைவு வளைகோடாக இருக்கிறது முதலாவது வரைவு நேர்கோடாக இருக்கிறது ஆகவே விடை தெரியும் நீங்கள் இந்த கேள்வியை சமன்பாடுகளில் எழுதியும் எடுக்கலாம் அல்லது ஊகிச்சு பார்க்கலாம் ரைட் ஆகவே விடை தெரிவு கொண்டு நான் இப்ப 24வது வினாவுக்கு போவோம் ஒரு கடத்தி ஒன்றுக்கு ஏற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கடத்தியிலிருந்து ஒரு குறித்த தூரத்தில் இருக்கிற பிரதேசத்தில் இருக்கிற அழுத்தம் -1 வோல்டேஜ் 1 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற அழுத்தம் -1 வோல்டேஜ் 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற அழுத்தம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது ரைட் நான் இப்ப இந்த ஒயிட் போர்டை ஒரு கடத்தியாக கருதுகிறேன் இப்ப இந்த ஒயிட் போர்டை ஒரு கடத்தியாக கருதுறேன் இந்த கடத்திக்கு நான் சில ஏற்றத்தை கொடுத்து வச்சிருப்பதாக இருந்தால் இந்த ஏற்றம் முழுவதும் இந்த கடத்தியில சீராக பரவி இருக்குமாக இருந்தால் இந்த கடத்திக்கு அண்மையில் இருக்கிற மின்விசை கோடுகள் எப்படி இருக்கும் என்று பாத்தீங்கன்னா இந்த மின்விசை கோடுங்கிறது என்ன நேரேற்றம் அசைகிற பாதை உதாரணத்துக்கு இந்த தளத்தை நான் நேரேற்றமாக ஏற்றிருந்தேன்னு சொன்னா ஒரு நேரேற்றம் என்ன செய்திருக்கு இந்த திசையில செஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு நேரேற்றம் இருந்தா இந்த திசையில செஞ்சிருக்கு அப்ப எல்லா மின்விசை கோடுகளும் உங்களை நோக்கி வந்திருக்கும் கொண்டு சமாந்தரமாக உங்களை நோக்கி வந்திருக்கு ரைட் இப்ப இந்த கடத்திக்கு அண்மையில இருக்கிற ஒரு புள்ளியிலையும் சரி கடத்திலிருந்து ஒரு கொஞ்சம் சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியிலையும் சரி மின்விசை இதுல இருக்கிற புள்ளியிலையும் சரி இங்க இருக்கிற புள்ளியிலையும் சரி பாத்தீங்கன்னா மின்விசை மின்புலம் என்னவாக இருக்கும்னு சொன்னா சமமாக இருக்கும் ஏன் அதாவது கடத்திலிருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்திலேயும் சரி கடத்திலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற புள்ளியிலையும் சரி மின்புலச் செறிவு E சமனாக இருக்கும் ஏனென்று பாத்தீங்கன்னா மின்புலச் செறிவு என்பது ஒரு அலகு பரப்பினூடாக செல்லுகின்ற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை இப்ப இங்க இருந்து வெளியில வர மின்விசை கோடு இங்க போய் ஏறுது அதே மின்விசை கோடு இங்க பெறுது இதிலே ஒரு அலகு பரப்புகளால வர மின்விசை கோடு தான் இங்கே ஒரு அலகு பரப்புகளால வருது அதாவது மின்விசை கோடுகள் இது இப்படி இருக்கு உங்களுக்கு மின்விசை கோடுகள் இப்படி இருக்கு இந்த மின்புலம் சீரானதாக இருக்குது அப்ப மின்புலம் மாறையில E சமன் V/T ஆகவே அழுத்தம் கூடுறது இங்கே அழுத்தம் கூடவா இருக்கணும் இங்க அழுத்தம் கூடவா இருக்கணும் அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் கூடின இடத்தை நோக்கி மின்விசை கோடுகள் செல்கிறது
ஆகவே இங்க பாத்தீங்கன்னா இவர் மாலையில இவர் மின்புலச்சரிவு மாலையில அழுத்தம் தூரத்துக்கு என்னவாக இருக்குது? இவர் மாலையில தூரத்துக்கு நேர் சமனாக இருக்கு. அதாவது இங்க இருந்து தூரம் போக 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 அழுத்தம் என்ன செய்யும் சொன்னா குறைவடைந்து கொண்டு போகும். தூரம் செல்ல செல்ல அழுத்தம் குறைவடையும். ரைட். அதே அந்த அடிப்படையில் பாருங்க, இந்த தளத்திலே இருந்து 1 சென்டிமீட்டர்ல இருக்கிற அழுத்தம் -1 வோல்டேஜ் என்றா 2 சென்டிமீட்டர்ல இருக்கிற தூரம் அதாவது நேர் சமனாக இருக்கணும் குறையாது. ஆகவே அழுத்தம் அங்கே குறைவடைய வேண்டும். 1 வோல்டேஜிலும் விட குறைவாக இருக்க வேண்டும். அதே நேரம் அது பெர்மனன்ட் எண்டாக இருக்க வேண்டும். அதாவது -1 உடைய எதிர் -1 1 சென்டிமீட்டர்ல இருந்தா அங்க -2 ஆக இருக்க வேண்டும். விடை தெரிவு 1. நான் சொன்னது விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். அதாவது இந்த தளத்திலிருந்து மின்விசை கோடுகள் உங்களை நோக்கி வருகிறது. இந்த மின்விசை கோட்டுக்கு செங்குத்தாக வரையப்படுகிற தளம் தான் சமஅழுத்தம் தளம் என்று பார்த்துட்டீங்க. இவர் இப்படி இருந்திருப்பார், இவர் இங்கே இருந்திருப்பார். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில கருதுறேன். இங்க இருந்து இங்க நோக்கி மின்விசை கோடு இருக்குது. அப்ப 2 புள்ளிகள் அழுத்த வேறுபாடு இருக்குது. அந்த அழுத்த வேறுபாடு என்பது மின்விசை கோடு மின்புலம் மாறாது, ஆனா அழுத்தம் குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப தளத்திலிருந்து தூரம் போக போக அழுத்தம் குறைய வேணும். தூரத்துக்கு நேர் சமனாக குறைய வேணும். 1 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறது 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. 1 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறது -1 என்றா 2 சென்டிமீட்டர்ல இருக்கிறது -2 ஆக இருக்கணும். அது குறைஞ்சு இருக்க வேணும். ரைட். 25வது வினாவை பாருங்கள். 25வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொள்ளளவிகள் பெட்டி வினாவப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொள்ளளவிகள் பெட்டி படிக்கிற போது 2 விடயம் பார்த்திருப்பீங்க. கொள்ளளவிகளை தொடராக இணைக்கலாம் என்று பார்த்திருப்பீங்க, கொள்ளளவிகளை சமாந்தரமாக இணைக்கலாம் என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. கொள்ளளவிகள் தொடராக இருக்குது, சமாந்தரமாக இருக்குது. இவங்க இந்த 2 கொள்ளளவிகளும் சமாந்தரமாக இருக்கிறது என்ன நான் சொல்றேன்டா, இந்த கொள்ளளவிக்கும் இந்த கொள்ளளவிக்கும் இடையே இருக்கிற அழுத்த வேறுபாடு சமனாக இருந்தால் அந்த 2 கொள்ளளவிகளும் சமாந்தரமாக இருக்கிறது என்பது கருத்து. இவர்களுக்கும் இவர்களுக்கும் சொன்னா இவை சமாந்தரமாக இருக்கிறது. இதனூடாக பாய்கிற ஏற்றம் தான் இதனூடாகவும் பாய்ந்திருக்குமாக இருந்தால் இவை 2 பேரும் தொடராக இருக்கிறது. நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சமாந்தர நிலையில இவர் C1 இவர் C2 என்றா விளையுள் கொள்ளளவும் நீங்கள் C1 + C2 என்று போயிருப்பீங்க. எங்க சமாந்தர நிலையில. தொடர் நிலையில 1/C' உங்களுக்கு 1/C1 + 1/C2 ஆக இருந்திருக்கும். அதாவது தடைகளுக்கு சரிமாறாக இருந்திருக்கும். ரைட். இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை இங்க எத்தனை கொள்ளளவும் இருக்கு என்பதை முதல்ல இனங்காணணும். அதுக்கு பிறகு அந்த கொள்ளளவுகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒரு கொள்ளளவிற்கான கொள்ளளவம் என்பதை பார்க்கணும். இங்க பாருங்க, 3 விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது. முதலாவது இந்த கொள்ளளவம் எப்படி இருக்குது என்பதை பார்க்கணும். நீங்க எத்தனை கொள்ளளவம் இருக்கிறத பாருங்க. அந்த கொள்ளளவிகள் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவினுடைய கொள்ளளவு என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவினுடைய கொள்ளளவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா A தட்டுப்பரப்பு D இடைத்தூரத்தில் இருப்பதாக இருக்குமாக இருந்தால் இந்த கொள்ளளவினுடைய கொள்ளளவு C என்பது A எப்சிலன் நாட் ஓவர் D ஆக இருக்கும். இது வழியால் நிரப்பப்பட்ட கொள்ளளவியாக அல்லது வெற்றிடமாக இருக்குமாக இருந்தால் ஆகவே ஒரு கொள்ளளவினுடைய கொள்ளளவு A எப்சிலன் நாட் ஓவர் D. ரைட். இது பாருங்க, இந்த புள்ளியில இந்த தட்டிலே இருக்கிற அழுத்தம் தான் இந்த தட்டிலே இருக்குது, இந்த தட்டிலே இருக்குது, இந்த தட்டிலே இருக்குது. இந்த தட்டிலே இருக்கிற அழுத்தம் தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதாவது இந்த தட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடும் இந்த தட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்த வேறுபாடு இதுக்குள்ள இருக்கிற அழுத்த வேறுபாடு இதுக்குள்ள இருக்கிற அழுத்த வேறுபாடு இதுக்குள்ள இருக்கிறது. அதாவது 1 2 3 4 5 6 கொள்ளளவிகள் இருக்கிறது. இந்த 6 கொள்ளளவிகளும் சம அழுத்தத்தில் இணைப்படுத்தப்படுகிறது. 2 சம அழுத்தத்துக்குள்ளே எல்லாத்துடைய அழுத்தமும் சமமாக இருக்கிறபடியா இந்த 6 கொள்ளளவிகளும் சமாந்தரமாக இருக்குது என்று சொல்றோம். ஒரு கொள்ளளவினுடைய கொள்ளளவுக்குரிய சமன்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு கொள்ளளவுக்கு A எப்சிலன் நாட் ஓவர் D ன்னு சொன்னீங்க. 6 கொள்ளளவும் 6 கூட்டப்பட்டிருக்க வரும். ஆகவே நான் இங்கு 6 சொல்றேன். சாரி. ஆகவே கொள்ளளவு C' என்பது A உங்களுக்கு பிரதியிடு பாத்தீங்கன்னு சொன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தரப்பட்டிருக்கிறது. 5 × 10⁴ எப்சிலன் நாட்டினுடைய பெருமன் உங்களுக்கு தந்திருக்கிறார். 9 × 10⁴ 12 9 × 10⁴ 12 × 6 உங்களுக்கு எத்தனை 6 தந்திருக்கிறார். எப்சிலன் நாட் ஓவர் D க்கு பதிலா என்ன சொல்ல போறீங்க?
இதுல என்ன போட்டுனாங்க இதுல டி வந்திருக்கும் a எப்சிலன் நோட் ஓவர் d இங்க d க்கு பதிலா என்ன போட போறீங்க d பாத்தீங்கன்னா சைவரசம் 5 ஒவ்வொரு தட்டுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் சைவரசம் 5 பெற 10 சேருங்க இப்ப இந்த பாத்தீங்கன்னா சொன்னா சைவரசம் 5 அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த தசமான பின்னுக்கு போகும்னு சொன்னா தசம் 3 ல வந்திருக்கும் -3 விட்டுறேன் -3 இங்க விட்டுனா இங்க -1 வந்திருக்கும் இங்க -3 வந்திருக்கும் இந்த 5 இந்த 5 விட்டலாம் 54 சம்திங் சோ 54 சம்திங் யாருமே ஒரே ரூல தான் இருக்கு அதுல 5வது விடைக்கு போயிருப்பீங்க 54 பிகா ஃபெரட் வந்து அதாவது 5வது விடை தெளிவாக இருந்தது சுருக்கி பாருங்க ரைட் அதாவது கொள்ளளவிகளை பொறுத்தவரையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சில விஷயம் இருக்கு ஒன்று ஒரு கொள்ளளவினுடைய சமாந்தர தட்டு கொள்ளளவினுடைய கொள்ளளவம் a எப்சிலன் நோட்டுக்கு சமனாக இருக்கும்ன்றதை தெரிய வேணும் ஒரு எப்சிலன் அளக்கிறது ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவினுடைய கொள்ளளவம் என்பது a எப்சிலன் நோட் ஓவர் d க்கு சமனாக இருக்க வேண்டும் a என்பது அதனுடைய தட்டுடைய பரப்பு d என்பது தட்டுகளில் இருக்கிற வேறாகம் எப்சிலன் நோட் என்பது இதில் இருக்கிற மின்னுடையம் இது ஒரு மின்னுடையத்தால் நிரப்பப்படுமாக இருந்தால் இதனுடைய கொள்ளளவம் c' என்பது a எப்சிலன் நோட் எப்சிலன் r இன்டு d இங்கே சேர்த்து இருக்கிற மின்னுடையத்தை பெருக்கிறது ரைட் அடுத்ததாக இந்த எப்சிலன் r உடைய பெருமானத்தை பற்றி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எப்சிலன் r வந்து ஒன்றிலும் விட பெரியது சார்பு அனுமதிக்கிறதுன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு ஒரு மின்னுடையத்தை நீங்கள் செலுத்துவீங்களாக இருந்தால் இந்த கொள்ளளவு என்ன செய்யும் அதிகரிக்கும் ஒரு சமாந்தரத்துக்கு கொள்ளளவு ஒன்றும் இல்லை நீங்கள் மின்னுடையத்தை புகுத்தினீங்களாக இருந்தால் அது கொள்ளளவு அதிகரிக்கும் என்றால் சீரியஸ் என்பது a எப்சிலன் நோட் எப்சிலன் r இன்டு d ரைட் நாங்கள் எடிவரும் வினாக்களை செய்வதற்கு இலகுவாக தான் இந்த விஷயத்தை நான் கரைக்கிறேன் ரைட் உங்களுக்கு தேவைப்படுது என்ன ரைட் மெத்தட்ல பேசி பார்ப்போம் அப்ப இது சமாந்தரமாக இணைக்கிற கொள்ளளவத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் தொடராக இருப்பதை சமாந்தரமாகவும் தடைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ரைட் இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம் 26வது வினா ஒரு எலக்ட்ரிசிட்டி வினாவாக இருக்குது 26வது வினாவை பார்ப்போம் 26வது வினாவுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது பாருங்க ரைட் a b ஆகியவற்றின் தொடர்பு a இலையும் b இலையும் உள்ள வோல்ட் அளவுகளை அளந்தால் வாசிப்புகள் கேட்கப்படுது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த வோல்ட்மானினுடைய முடிவுல நீங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த தொடுசாவியை கொண்டு a ல தொட்டா என்ன வாசிப்பு வாசிக்கும் அந்த தொடுசாவியை கொண்டு b ல தொட்டா என்ன வாசிப்பு வாசிக்கும் என்பது ரைட் அப்ப எனக்கு தெரிய வேண்டியது இந்த AB க்கு இடையில இருக்கிற அழுத்தம் என்ன A ல இருக்கிற அழுத்தம் என்ன அதாவது BA இனுடைய பெருமன் என்ன BB இனுடைய பெருமன் என்ன எனக்கு தெரியுமாக இருந்தால் எனக்கு இந்த வோல்ட்மானினுடைய வாசிப்பை நான் கண்டுகொள்ளலாம் A இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் இதுல இருக்கிற அழுத்தம் 0 வோல்ட்மானினுடைய மெட்ரிக் உடையவிடத்தில் இருக்கிற அழுத்தம் 0 ஆகவே A ல இருக்கிற அழுத்தம் எதுவோ அதுதான் இந்த வோல்ட்மானி வாசிப்பு இந்த நேர்முடி விடுதல் நான் இந்த B ல வருவனாக இருந்தால் B ல இருக்கிற அழுத்தம் தான் இந்த வோல்ட்மானியுடைய வாசிப்பு ஏன் வோல்ட்மானியுடைய நேர்முடிவுடன் தான் இந்த B ல கொடுக்கப்படுது வோல்ட்மானியுடைய நேர்முடிவுடன் தான் A ல கொடுக்கப்படுது வோல்ட்மானியுடைய மற்ற முடிவுடன் புவித்தொகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது வோல்ட்மானியுடைய அழுத்த வேறுபாடு என்பது மறைமுடிவுடன் சார்பாக நேர்முடிவுடன் இருக்கிற ரைட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேள்வி மனதாலே நீங்க செய்யலாம் இந்த சுற்றிலே ஒரு மின்னோட்டம் ஓடும் இங்கே அகத்தடைகள் எதுவும் தரப்படவில்லை ஆகவே இந்த சுற்றுல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போறீங்க 5 மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போறீங்க 5 10 இந்த சுற்றில இருக்கிற விளைவு மின்னியக்க விசை 10 ஒவ்வொரு தடைகளுக்குள்ளேயும் விழுகின்ற அழுத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா I/R அப்ப I/R ன்னு பாத்துட்டீங்க இங்க இருக்கிற மின்னோட்டம் எல்லா தடையூடான மின்னோட்டமும் சமம் அப்ப நான் இந்த ஸ்கேலில மின்னோட்டத்தை நான் கால்குலேட் பண்ணேன் அப்ப 10 ஓம் 10 ஓம் 50 ஓம் 20 ஓம் 10 ஓம் சொல்லுற போது இவற்றில விழுகிற அழுத்தம் x என்றா இங்க x இங்க 5x இங்க 2x இங்க x விழுந்திருக்கு இப்படி எடுக்கலாம் நான் x ஈக்குவல் என்றபடி நான் சமன்பாடு எழுதுறேன் ஏன் இந்த எல்லா தடையுடான செலுத்த மின்னோட்டமும் உண்டு ஆகவே அழுத்தம் என்பது I/R மின்னோட்டம் மாறாக இருக்கு ஆகவே அழுத்தம் தடைக்கு எது சமனாக இருக்க வேண்டும் 10 ஓம்ல உள்ள அழுத்தம் x என்றா 10 க்கு x 50 க்கு 5x 10x x ஆகவே மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா 2 இங்க 5 இங்க 2 இங்க 1 மொத்தமாக x உடைய பெருக்கல் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் 3 3 2 5 10x தான் உங்களுக்கு 10 ஆகவே x உடைய பெருக்கல் 1
அப்ப இந்த 50 ஓமுக்குள்ள உள்ள அழுத்தம் 5 வோல்டேஜ் உள்ள வரும். மின்னோட்டம் அங்க இருக்குது, இங்க இருந்து இங்க நோக்கி இருக்குது. இங்க இருக்கிற அழுத்தம் 0. ஆகவே இதிலே இருக்கிற அழுத்தம் 5 வோல்டேஜ். அவை முதலாவது கேள்வி உங்களுக்கு கூட வந்திருக்கும். அதாவது VA யிலே இந்த வோல்ட்மானி கொடுக்கிற போது வாசிப்பு 5 வோல்டேஜ். ஏன் வோல்ட்மானியுடைய முடிவிடம் நேர் முடிவிடம் இங்கே 5 வோல்டேஜ் தருவது, மறைமுடிவிடம் 0 தருவது. நேர் முடிவிடம் மறைமுடிவிடம் சார்பாக நேர் முடிவிடத்தில் இருக்கிற அழுத்தம். இப்ப இந்த வோல்ட்மானியை நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்க கொண்டு தொடுறீங்க. இப்ப இந்த B யில இருக்கிற அழுத்தம் எதுவோ அதுதான் இந்த வோல்ட்மானியுடைய வாசிப்பு. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நான் இந்த முடிவிடத்தை வந்து B ல தொட்டு இருக்கிறோம். B ல இருக்கிற அழுத்தம் எது என்று பார்த்தோம்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு இந்த வோல்ட்மானி B ல கொடுக்கப்படுகிற போது இருக்கிற அழுத்தம். ஆகவே இந்த வோல்ட்மானிக்கு பிறகு இந்த மின்னோட்டம் இந்த திசையிலே ஓடுது. இங்க 2x அழுத்தம் இருந்திருக்கணும். அதாவது இங்க 2 வோல்டேஜ் அழுத்தம் இந்த தடைக்கு கொடுக்கப்படலாம். மின்னோட்டம் இந்த திசையிலே ஓடுது. ஆகவே இந்த புள்ளி B யிலும் விட இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் 2 வோல்டேஜால உயர்வாக இருக்கும். மின்னோட்டம் இந்த திசையிலே ஓடுது. இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் 0 இருந்தால் இங்க இருக்கிற அழுத்தம் -2 வோல்டேஜாக இருக்கும். ரைட்? இங்கே இருக்கிற அழுத்தத்தை விட இங்கே இருக்கிற அழுத்தம் 2 வோல்டேஜ் கூட மின்னோட்டம் ஓடுற திசை. ஆகவே உங்களுடைய விடை தேர்வு பாத்தீங்கன்னு சொன்னா B யில தொடுகிற போது -2 வோல்டேஜாக இருக்கும். அதாவது A ல தொடைக்க 5 வோல்டேஜ் காட்டி இருக்கும், B ல தொடுகிற போது -2 வோல்டேஜ் காட்டி இருக்கும். ரைட்? நாங்கள் அடுத்ததா 27வது வினா ஒரு பரப்பு சில்லு ஒரு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சடத்துவத்திற்கு உங்களுக்கு 9 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 9 கிலோ I வந்து 9 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு மோட்டார் சுற்றப்பட்டிருக்கிறது, மோட்டாருடன் தொடுக்கப்பட்டிருக்கிறதாகும். இந்த பரப்பு சில்லு வந்து 600 சுற்றல் per நிமிடம் என்ற வகையில சுற்றுதான். 600 சுற்றல் per நிமிடம். அதாவது ஒரு நிமிடத்துக்கு 600 தடவைகள் சுற்றக்கூடிய 600 சுற்றல் per நிமிடம் என்ற நிலைக்கு வருகிறதாம். உராய்வை புறக்கணித்தால் பரப்பு சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை என்னென்று கேட்கப்படுகிறது. பரப்பு சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. இந்த பரப்பு சில்லு ஆரம்பத்தில் ஓய்விலே இருந்தது. இப்போ இந்த 600 சுற்றல் per நிமிடம் என்றால் அதாவது 60 செகண்டுக்கு 600 தடவைகள் சுற்றுகிறார். ஏன்னா ஒரு செகண்டுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு சுத்தி இருப்பார்? 10 தடவை. அதாவது ஒரு செகண்டுக்கு 10 தடவைகள் சுற்றுறார். ஒரு செகண்டுக்கு 10 தடவை சுற்றுறாருன்னா இதனுடைய அதிர்வெண் 10 ஹெர்ட்ஸ். முதல்ல அந்த ஃப்ரீக்வென்சியை நாம என்ன காண்கிறோம். இப்ப ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தவர் இப்ப ஏற்படுத்துமெண்டா அங்கே ஒமேகா இருக்கு. ஆகவே இப்ப அங்கே ஒரு சுழற்சி இயக்க சக்தி ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த சுழற்சி இயக்க பண்பு சக்தி 0, இப்ப அங்கே ஒரு சுழற்சி இயக்க சக்தி ஏற்படுகிறது. நாங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜியை நாங்கள் இலக்கறிக்கிறோம். ஒரு சக்தியை ஒரு சக்தி இங்கே இயக்கப்பட்ட சக்தி என்ன ஒரு அதாவது நான் கொடுக்கப்பட்ட வேலை வந்து அந்த சக்தியாக மாற்றப்படுகிறது, இயக்க சக்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப இந்த இயக்கப்பட்ட சக்தியினுடைய பலன் எவ்வளவோ அதுதான் நாங்கள் செய்த வேலையாக இருக்கும் சக்தி காப்புதல் அடிப்படை. ஆகவே செய்யப்பட்ட வேலை என்பது அதனுடைய இயக்கப்பட்ட சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு I என்பது ஒமேகா வர்க்கம். உங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் 2πf. ஆகவே ஒமேகா வர்க்கம் O π வர்க்கம் f வர்க்கத்துக்கு பதிலா இந்த 100 போடுவீங்க 4π வர்க்கம். ரைட்? இவரையும் விட்டிருப்பீங்களா 2 9 2 18 π வர்க்கம் into 100 அதாவது 1800 π வர்க்கம் என்ற விடைக்கு போயிருப்பீங்க. இவ்வளவு ஜூலாக 1800 π வர்க்கம் ஜூல் என்ற விடை இரண்டாவதாக இருக்குது. ஆக இரண்டாவது விடைக்கு போயிருப்பீங்க. 28வது வினாவுக்கு போவோம். 28வது வினா ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைகோடு தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைகோடு தொடர்படுத்தப்பட்ட வினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு வரைவு உங்களுடைய இருக்கு பாருங்க. x அச்சு வழியே அளக்கப்பட்ட துணிக்கையோருடைய இடப்பெயர்ச்சியை சார்ந்த நேரம் t உடன் மாறும் விதம் முடிவில் காட்டப்படுகிறது. துணிக்கைகளினுடைய வேகத்தினுடைய பருமன் அதிகமாக இருப்பது எது? தெளிவா பாருங்க.
துணிக்கையினுடைய வேகத்தினுடைய பரிமாணம். ஏன் வேகம் என்பது ஒரு காவி கணியம், ஆகவே அதுக்கு திசை இருக்குது. நீங்கள் திசையை பற்றி கவுண்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டியது மேக்னிடியூட், அதனுடைய பரிமாணை மாத்திரம் கருதுங்கள். ஆகவே பரிமாணம் எங்க உயர்வாக இருக்குது என்பது கேள்வி. அதாவது A இலிருந்து B க்கா, B இலிருந்து C க்கா, C இலிருந்து D க்கா, D இலிருந்து E க்கா, E இலிருந்து A. ரைட், வேகத்தினுடைய பரிமாணம் இது தரப்பட்டிருக்கிறது இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்று சொன்னால், இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் எதை தரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, படித்திறன் கிரேடியன் உங்களுக்கு S/T, அதாவது வேகத்தை தந்திருக்கும். எப்படி சொன்னேன்? இங்க இருக்கிற அலக இங்க இருக்கிற அலகால பிரிக்கிறீங்க. A படித்திறன் என்பது y அச்சின் கீழ் x அச்சில், y அச்சில் இருப்பது இங்க இருக்கு, x அச்சில் இருக்கிறது. ஆகவே வேக நேர இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகத்தை தரும், வேகத்தினுடைய பரிமாணத்தை தரும். நிச்சயமாக அதனுடைய பரிமாண திசையை நாங்கள் பார்க்கலாம். இந்த படித்திறன் பிளஸ் ஆக இருந்தால் வேகம் பிளஸ், படித்திறன் மைனஸ் ஆக இருந்தால் வேகம் எதிர் திசை என்று சொல்லுங்க. இங்க எதிர் திசை இருக்கு, இங்க கருதப்படும் திசையில இருக்கு. ரைட், இப்போ நீங்கள் கணக்கு உங்க பாஸ் பேப்பர் இதோட வச்சிருப்பீங்க, அந்த பிரிண்ட்ல வந்து சரியான அளவீடுகள் இருக்காது. நான் ஒரிஜினல் பேப்பர் வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பெட்டிகளாக குறிச்சிருக்கிறேன். இதுல இந்த பெட்டியை உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 6வது பெட்டியில பெட்டு இங்க அப்படி போட்டுக்கொண்டு போயிருக்க. இதுக்கு நேரமான புள்ளியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4வது பெட்டியும், 7வது 8வது இங்கால வந்திருக்கும், இது 6வது இருந்திருக்கும். இதுல இதுக்கு நேரவார இந்த புள்ளி, இந்த C என்ற புள்ளிக்கு நேரவார புள்ளி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 8வது புள்ளியாக இருக்குது. D க்கு நேரவார புள்ளி பாத்தீங்கன்னு சொன்னா 12வது கோடு இருக்கும். அங்கால ஒன்று இருக்கும் 10. இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திசையில 3வது கோடு, இங்க 3வது கோட்டுக்கு நேரா இந்த புள்ளி இருக்குது. நீங்க செய்ய வேண்டியது இங்க படித்துல காண வேண்டியது. ஆகவே நீங்கள் இங்க பாத்தீங்கன்னா இவற்றை படித்தலுக்கு பதிலாக இந்த உயரம் 6/4, இவருடைய படித்திறனுக்கு பதிலாக BC, அதாவது இந்த உயரத்திற்கு இந்த உயரம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 9/4 வந்திருக்கும். இங்க 0, இவருடைய இவர் நீங்கள் கருத வேண்டிய தேவையே இல்லை, என் சாய்வு குறைஞ்சிருக்குது. இதே உங்களுக்கு 6/4 வந்திருக்கும். ஆகவே விடை தெரிவிக்க படித்திறன் எங்க இருக்குது, அதாவது படித்திறன் நீங்க செய்ய இந்த பெட்டிகள், எத்தனை பெட்டிகள் இருக்கும், இங்க மேலே 6 பெட்டி என்ன இதுக்கு படித்திறன் கணக்க, இங்கே 6, திரும்பி இங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா 3, 6 9 பையச்சு x அச்சுக்கு மேல இங்க இருந்து வெளியே போட்டுருப்பீங்க 4, அப்ப 9/4 என்ற விடையாக இருந்திருக்கும். ஆகவே B இலிருந்து C க்கு இயங்கும் போது உயர் வேகத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கோம். இது வந்து நீங்கள் நீங்கள் அதிக பயிற்சி இருக்கிறவரையும் நான் இதில் அதிகம் நினைக்கிற வேண்டும். ஏன்னா நீங்கள் மெக்கானிக்ஸ் ஒரு வருஷத்துக்கு மேலே படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஏனென்றால் அடுத்த கேள்வி மிக முக்கியமான விஷயம். PV வரைபடம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. Bக்கும் Pக்குமான வரைபடம் தரப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு வினாடி கண்டிப்பா இருக்கு. இதுல 1 2 என்ற புள்ளிகள் இருக்குது. அங்க உங்களுக்கு AB என்று தரப்பட்டிருக்கு. A B இங்க பாத்தீங்கன்னா 1 2 3. क्वेश्चन நம்பர் வந்து இப்ப நீங்க 29வது வினாவுக்கு போறீங்களா? ரைட். இப்ப வெப்ப இயக்கவியல் என்ற ஒரு பாடம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வெப்ப இயக்கவியல்ல நீங்கள் வாயுக்களுக்கு வெப்ப சக்தியை வழங்குகிற போது அந்த வெப்ப சக்திக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி படிச்சிருப்பீங்க. அங்க நீங்கள் ஒரு விடயம் படிச்சிருப்பீங்க. டெல்டா Q என்பது டெல்டா U பிளஸ் டெல்டா W க்கு சமனாக இருக்கிறது. ரைட். இப்ப பாருங்க, வாயுக்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொன்னா, வாயுக்களை பற்றி நீங்கள் படிக்கணும்னா வாயுக்களுடைய அமுக்கத்தை பற்றி கதைப்பீங்க, வாயுக்களுக்கு வேகத்தை, வாயுக்களுடைய கனவளவுகளை பற்றி கதைப்பீங்க, வாயுவினுடைய வெப்பநிலையை பற்றி கதைப்பீங்க. வாயு விரிவடைய வேண்டும் என்றாலும் சரி, அல்லது வாயு ஒடுக்கம் அடைகிற போதுனாலும் சரி, வெப்ப சக்தி மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆகவே Q என்ற ஒரு கணியத்தை பற்றி கதைச்சிருப்பீங்க. வெப்ப சக்தி மாற்றம், இது வெப்பநிலை, இது கனவளவு, இது அமுக்கம். ஆகவே இந்த 4 கணியங்களை பற்றி கதைக்கிறபடியா ஒரு வாயு தொகுதிக்கு நீங்கள் சக்தியை கொடுக்க, வாயு தொகுதியில் நடக்கிற மாற்றங்களையும் நாங்கள் 4ஆக கேட்கிறோம். ஒரு PV வெளிப்படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு வாயுவுக்கு அமுக்கத்தை மாறாமல் வச்சிருக்கலாம். அப்ப மாறா அமுக்க செயல்முறை சொல்லுவீங்க. எப்படி இருக்கு? ஏங்க அமுக்கம் மாறும்.
ஒரு வாயுவுக்கு கனவளவு மாறாமல் இருந்தால் மாறா கனவளவு செயல்முறைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாயுடைய வெப்பநிலை மாறினா சமவெப்ப செயல்முறை என்று சொல்லியிருக்கீங்க. ஒரு வாயுடைய வாயு விரிவடைகிற போதோ அல்லது ஒடுக்கப்படுகிற போதோ சக்தி மாற்றம் வெளிக்கோ அல்லது வெளியிலிருந்து உள்ளுக்கோ வேலை என்று சொன்னா அது சீரழில்லா செயல்முறை என்று சொல்லியிருக்கீங்க. ரைட்? இப்ப இங்க எல்லா செயல்முறைகளுக்கும் நீங்கள் PV சமன் என்ஆர்டியை பயன்படுத்தலாம். PV இன்டு T வந்து P1 V1 இன்டு T1 P2 V2 இன்டு T2 ஐ பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே சமவெப்ப செயல்முறைக்கு நீங்கள் P1 V1 சமன் P2 V2 ஐ பயன்படுத்தலாம். சீரழில்லா செயல்முறைக்கு P1 V1 இனுடைய கேமா P2 V2 இனுடைய கேமா வந்து சமன் என்று பயன்படுத்தலாம். ரைட்? இதே நான் இப்ப கழிச்சாண்டா உங்களுடைய ஃபீட்பேக் சென்டர்ல ஒரு வினாவப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கோடு தரப்பட்டிருந்தது, இங்க இருந்து இப்படி ஒரு கோடு தரப்பட்டிருந்தது, இப்படி ஒரு கோடு தரப்பட்டிருந்தது. இதுல எது சமவெப்ப செயல்முறை எது சீரழில்லா செயல்முறை என்று கேட்கப்படுகிறது. இதுல மாற்றம் இல்லை, மாறாம செயல்முறை. இப்ப இங்க இருக்க அமுக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அமுக்கம் P1 என்று போடுறேன். இந்த செயல்முறைக்கு P2, இந்த செயல்முறைக்கு P3 என்று போடுறேன். ஆரம்ப கனவளவும் இறுதி கனவளவும் ரெண்டுக்கும் ஒன்று. அப்ப சமவெப்ப செயல்முறை இருந்தா P1 V1 V2 டேஷ் போடுமா, P1 V1 வந்து P2 V2 க்கு சமனாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கனவளவு இறுதி கனவளவு ரெண்டு பேருக்கும் ஒன்று, ஆரம்ப கனவளவு ரெண்டு பேருக்கும் ஒன்று. சமவெப்ப செயல்முறையா இருந்தாலும் சரி, சீரழில்லா செயல்முறையாக இருந்தாலும் சரி. இப்ப ரெண்டாவது சீரழில்லா செயல்முறைனா P1 V1 உடைய கேமா தான் P2 V2 உடைய கேமாவுக்கு சமனாக இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா B2 ரெண்டுக்கும் ஒன்று, ஆனா இந்த கேமா வந்து ஒன்றை விட பெரியது. ஆகவே இதிலே வர தாக்கம் உயர்வாக இருக்கும், P2 வில் வந்து வர தாக்கம் குறைவாக இருக்கும். P2 குறைவாக இருக்கணும் யாருக்கு? சீரழில்லா செயல்முறை. P2 விலும் விட இங்க இருக்கிற பெறுதல், அதாவது சீரழில்லா செயல்முறையின் போது வர P2 வந்து P2 டேஷ் வந்து குறைவாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே இவர் சீரழில்லா செயல்முறை, இவர் சமவெப்ப செயல்முறை. மாறி இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா மாறிகள் இங்க சீரழில்லா செயல்முறை வேணும், இங்க சமவெப்ப செயல்முறை. இதை தெரிஞ்சு வச்சிருக்க, அது உங்க ஃபீல்ட் சென்டர்ல கேட்டிருக்காங்க. ரைட்? அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாயு தொகுதிக்கு வெப்ப சக்தியை நீங்கள் கொடுப்பீங்களாக இருந்தால் இந்த சமன்பாடுல டெல்டா Q சமன் டெல்டா U பிளஸ் டெல்டா W. ஒரு வாயுடைய கனவளவு அதிகரிக்குமா இருந்தால் டெல்டா W பிளஸ், அதாவது வாயு வேலை செய்தல் சொல்லுவோம். கனவளவு குறைந்தால் இவர் மைனஸ் சொல்லுவோம். வெப்பநிலையில மட்டும்தான் இந்த டெல்டா U கம்மி இருக்குது. வெப்பநிலை அதிகரிக்குமாக இருந்தால் இவர் பிளஸ், வெப்பநிலை குறைமா இருந்தால் இவர் மைனஸ் சொல்லியிருப்பீங்க. டெல்டா Q வாயு தொகுதி வெப்ப சக்தியை உறிஞ்சினால் பிளஸ், வாயு வெப்ப சக்தியை வெளியிடுமாக இருந்தால் மைனஸ். ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அது உங்களுக்கு சொன்னா ரைட். இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு இப்போ மூன்று ABC என்ற மூன்று கூட்டுகள் தரப்பட்டிருக்கு. A B C என்ற மூன்று கூட்டுகள் தரப்பட்டிருக்கு. ஒரு வாயு A இல் இருந்து B ஐ நோக்கி 1 2 3 செயல்முறைகளூடாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று செயல்முறைகளை பற்றிய கூற்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கூற்று சொல்லுகிறார், வாயுவினால் செய்யப்படுகின்ற வேலை எல்லா மூன்று செயல்முறைகளுக்கும் சமனானது. வாயு வேலை செய்ய வேண்டும் என்றால் டெல்டா W ஏற்பட வேண்டும் என்றால் அது P into டெல்டா V இருக்க வேண்டும். கனவளவிலே மாற்றம் இருக்க வேண்டும். இந்த மூன்று செயல்முறையிலே மேலே இருக்கிற கனவளவும் B இருக்கிற கனவளவும், அதாவது ஒரு கனவளவுல மாற்றம் இருக்கு. ஆகவே கனவளவுல மாற்றம் இருக்கிறபடியாக வேலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு PV வெளிப்படத்தில் செய்யப்பட்ட வேலை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா P into V. ஆகவே பரப்பு தரும். அப்ப XH ஓட VH ஓட ஆகிற பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாவது செயல்முறையில அடைகிற பரப்பு இந்த கீழே இருக்கிற பரப்பு எவ்வளவு வரும், இரண்டாவது இது கீழே இருக்கிற பரப்பு, மூன்றாவது இது கீழே இருக்கிற பரப்பு. ஆகவே வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும் செய்யப்படுகின்ற வேலை டெல்டா WA, அதாவது ஒன்று சொல்றேன் பேரு டெல்டா W2 அதிலும் விட டெல்டா W3 குறைவாக இருக்கு. ஆகவே முதலாவது கூற்று உங்களுக்கு பிழையானதாக இருக்கும்.
இரண்டாவது ஒன்றுக்கு வருவீங்களாக இருந்தால் வாயு பாதை ஒன்று வழியே கொண்டு செல்லப்படுகிற போது வெப்பம் உறிஞ்சப்படுகின்ற அதே வேளை மூன்று வழியே கொண்டு செல்லப்படுகிற போது வெப்பம் வெளிவிடப்படுகிறது. எல்லா செயல்முறையிலும் நீங்க பாருங்க டெல்டா Q சமம் டெல்டா U பிளஸ் டெல்டா W. இது A இங்க B. உங்களுக்கு என்ன ஒரு தரவு தந்திருக்கார்? B ல இருக்கிற UB பெரிதுன்னு தந்திருக்கார். UB பெரிது UA ன்னு தந்திருக்கார். அத பத்தி பேசி பார்ப்போம் அடுத்த ஒன்றுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மூன்று செயல்முறைகளின் போதும் ஆரம்ப இறுதி வெப்பநிலைகள் உண்டு. ஆகவே டெல்டா U வில் ஏற்பட்ட மாற்றம் மூன்று பேருக்கு உண்டு. மூன்று செயல்முறைகளுக்கும் டெல்டா U வில் ஏற்பட்ட மாற்றம் உண்டு. ஆகவே டெல்டா W யாருக்கு உயர்வாக இருக்கிறாரோ அவருக்கு டெல்டா Q உயர்வாக இருக்கிறது. இங்க டெல்டா Q பிளஸ் எடுக்குது. ஏன் எல்லாத்திலும் கனவளவு அதிகரிச்சிருக்கு. கனவளவு கூடினால் பிளஸ். அத முதல்ல பாருங்க. கனவளவு அதிகரித்தால் டெல்டா W பிளஸ். ஆகவே மூன்று செயல்முறைகளில் டெல்டா W பிளஸ். இந்த டெல்டா W எது எடுக்கிறாரோ அதுதான் டெல்டா Q எடுக்கிறது. ஆகவே மூன்று சந்தர்ப்பத்திலும் டெல்டா W பிளஸ். அதாவது வெப்ப சக்தியை உறிஞ்சி இருக்கும். எதில் வெப்ப சக்தி அதிகமாக உறிஞ்சப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வேலை அதிகமாக இருக்குதோ அங்கே அதிகமாக உறிஞ்சப்பட்டிருக்கும். ஆகவே வெப்ப சக்தி உறிஞ்சப்பட்டதும் இந்த உடம்புல இருந்திருக்கும். அவர் அங்கே ஒன்றில உறிஞ்சப்படுகிறது மூன்றில வெளியிடப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறபடியா B என்ற கூற்று தவறானது. ரைட். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது கூட்டி சொல்லுகிறார் நிலை B இல் வாயுவின் வெப்பநிலையானது இல்லை A இல் உள்ள வாயுவின் வெப்பநிலையிலும் காட்டிலும் உயர்வானதாகும் என்று சொல்றார். A இல் இருக்கிற வாயுவினுடைய வெப்பநிலையும் B இல் இருக்கிற வாயுவின் வெப்பநிலையும் டெம்பரேச்சர் பற்றி கதைக்கிறார். வாயுக்களை பொறுத்தவரையிலே அகச்சக்தி என்பது இயக்கப்பாட்டு சக்தி. இயக்கப்பாட்டு சக்தி வந்து நான் இங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அகச்சக்தியோடு நேரடியாக தொடர்புபட்டிருக்கிறது வெப்பநிலை. எங்கே அகச்சக்தி உயர்வாக இருக்கிறதோ அங்கே இயக்கப்பாட்டு சக்தி உயர்வு. அதாவது வெப்பநிலையும் உயர்வாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் உயர்வு. என்ன இயக்கப்பாட்டு சக்தி? இயக்கப்பாட்டு சக்தி என்றால் இயக்கப்பாட்டு சக்தி என்பது என்ன? இயக்கப்பாட்டு சக்தி என்பது அதாவது இயக்கப்பாட்டு சக்தி என்பது டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. அதனால தான் வெப்பநிலையில அப்ப இங்கே அகச்சக்தி அதிகமோ அங்க வெப்பநிலை உயர்வு. ஆகவே TB உயர்வு. ஆகவே அதற்கு அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கூற்று உண்மை. சி மாத்திரமும் என்ற விடயத்தில் இருந்து போயிருப்பீர்கள். அப்படி ஒரு விடை மூன்றாவதாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள்கிட்ட சைபர் பாக செல்சியஸில் இருக்கிற ஒரு பனிக்கட்டிக்கு 1 கிலோகிராம் திணிவு இருக்குது. உங்கள்கிட்ட 1 கிலோகிராம் திணிவு பனிக்கட்டி இருக்கிறது. சைபர் பாக செல்சியஸில் இருக்கிற பனிக்கட்டி இருக்குது. இந்த சைபர் பாக செல்சியஸில் இருக்கிற பனிக்கட்டியை நீங்கள் வெப்பப்படுத்தி நீங்கள் சைபர் பாக செல்சியஸில் இருக்கிற நீராக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்த நீரை நீங்கள் 100 பாக செல்சியஸில் இருக்கிற நீராக அதிகரிக்க வேண்டும். அப்படி கொண்டு வந்த நீரை 100 பாக செல்சியஸில் இருக்கிற ஆவியாக மாற்ற வேண்டும். வளிமண்டல அமுக்கத்தில் உள்ளது சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பனிக்கட்டியினுடைய உருகலின் தன்மறை வெப்பம் எல்லுக்கு ஒரு பெருமானம் தந்திருக்கிற 3 நீரினுடைய தன்மறை தன்வெப்பம் ஒரு பெருமானம் தந்திருக்கிறார் 4 நீரிலிருந்து திருப்பி இங்கால இருக்க ஆவியாதலின் தன்மறை வெப்பம் இப்ப நாங்கள் 100 பாக செல்சியஸில் இருக்கிற நீர் இருக்கு. இந்த 100 பாக செல்சியஸ் நீர் இருக்கிற நீரை நாங்கள் 100 பாக செல்சியஸ் ஆவியை கொண்டு வர போறோம். அதுக்குரிய தன்மறை வெப்பம் உங்களுக்கு தந்திருக்கிறார் 20 தர 15. 20 தர 15. ரைட். இப்ப உங்களுக்கு சைபர் பாக செல்சியஸில் இருக்கிற இந்த 1 கிலோகிராம் பனிக்கட்டியை 100 பாக செல்சியஸில் இருக்கிற நீராவியாக மாற்றுவதற்கு இவ்வளவு சக்தி மொத்தமாக விளக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்ப இங்க நீங்க போடுறீங்க m into n பிளஸ் இங்க ms theta delta theta பிளஸ் அங்க திருப்பி m into n. இங்க m உங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எல்லாத்துலயுமே 1 கிலோ l 3 தர 15 பிளஸ் s 4 தர 10 3 தர 100 4 தர 15 பிளஸ் l 20 தர 15. மிகவும் இலகுவான சுருக்கல். எல்லாமே 15 ல இருக்குது. 27 தர 15 ஜூல் உங்களுக்கு தேவைப்படுது. ரைட். இந்த கேள்வியை வடிவாக ஞாபகம் வச்சிருங்க. இத பத்தி கொஞ்சம் விஷயம் இருக்குது. இதுல இருந்து 4-5 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வியை
என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஒரு ஆடு செய்கிற போது சொல்லுவேன், ரைட்? அப்பதான் பெரிய கருப்பம் என்ன இன்னைக்கு மெழுதிமான கேள்விக்கு போக வேண்டியிருக்கிறதால நடத்த கேள்வியில போறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வெப்பநிலைக்கும் சாரீரப்பதற்கும் ஒரு வரைவு தெரிவிங்க. நீங்க பாத்துட்டீங்களா, சொல்லுவாங்க இந்த 3 சமன்பாடும் ஒரு கிராஃபை தாண்டி எங்கேயும் கேள்வி இல்லை. எங்க சாரீரப்பதம் சம்பந்தமாக இருக்கிறது இங்க பாருங்க, அந்த வரைவை தான் நான் திருப்பிங்கிறேன். பனிப்படனி அதாவது வெப்பநிலையோட சாரீரப்பதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்ன இருக்கு, தனியிரப்பதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும் என்று பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த வெப்பநிலை யாருன்னு சொன்னீங்கன்னா இவர்தான் பனிப்படுநிலை. இவர்தான் பனிப்படுநிலை. இப்ப பனிப்படுநிலை என்பது என்ன? நீ அந்த இப்ப பாருங்க, வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வருகிற போது நான் என்ன சொன்னாங்க, ஒரு குறித்த வெப்பநிலையில பிறகு நீங்க வெப்பத்தை குறைப்பீங்கன்னா நீராவி ஒடுங்க போகுது. அதாவது எப்ப பனி தோன்றும் என்றால் பனி, அதாவது அந்த அறையுடைய வெப்பநிலை பனிப்படுநிலை வெப்பநிலை அடையுமாக இருந்தால் அங்கு பனி தோன்றும். அதாவது இது பனிப்படுநிலை வெப்பநிலை உதாரணத்துக்கு 25 பாக, நீங்கள் இப்ப 20 பாகையில இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா சார் வெப்பம் 100. அப்ப நீங்க நீராவி இருக்கு மேல நீராவி என்ன செய்யும், அளவுக்கு அதிகமா இருக்கு மேல ஒடுங்கி இருக்கும். அப்ப இங்க பனி தோன்றி இருக்கு. இந்த கோட்டுக்கு இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பனி தோன்றும். பனிப்படு வெப்பநிலை விட பனிப்படு வெப்பநிலை அல்லது அதிலும் குறைவாக இருந்தால் பனி தோன்றும். அங்கால பனிப்படுநிலை விட கூடுதல் வெப்பநிலையாக இருந்தால் பனி தோன்றாது. சிம்பிள். அதாவது பனி தோன்ற வேண்டும் என்றால் அந்த சாரீரப்பதன் எப்ப 100% வருகிறதோ அப்ப பனி தோன்றும். எப்ப சாரீரப்பதன் நீங்கள் வெப்பநிலை குறைந்து கொண்டு வருகிற போது எப்ப 100% வருகிறதோ அதுக்கு மேல நீங்கள் வெப்பநிலை குறைவீங்களாக இருந்தால் அந்த பனி தோன்றும். இங்க வெப்பநிலையில தங்கி இருக்காது. இந்த தங்கி இருப்பது பனிப்படுநிலை வெப்பநிலையில தான் தங்கி இருக்கிறது. அங்க இருக்கிற சாரீரப்பதன் அளவில தான் தங்கி இருக்கிறது பனிப்படுநிலை. அவங்க இந்த கூற்றுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை உயர்வாக, வெப்பநிலை தாழ்வாக, வெப்பநிலை தாழ்வாக, வெப்பநிலை என்று சொல்லி முதல் 3 கூறுகளும் சொல்லப்பட்டது. வெப்பநிலை பற்றி நாம கருதக்கூடிய தேவையே இல்லை. வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம். வெப்பநிலை பனிப்படுநிலையிலும் விட குறைவாக இருக்க வேண்டும். பனிப்படுநிலை அல்லது அதில் விட குறைவாக இருக்கிற போது பனிக்கும். சாரீரப்பதன் 100% இருக்கிற போது பனிக்கும். ஆகவே முதல் 3 படியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பாருங்க, உலகிலேயே வெப்பநிலை தொடர்பு இருப்பதன் 100%ஆகவும் இருக்கும் போது உங்களுக்கு கேட்டது பனி தோன்ற முடியாததுதான் கேள்வி. பனி தோன்ற முடியாதது முதலாவது வெப்பநிலை உயர்வாக விடுங்க. வெப்பநிலை எப்படி கிடைக்கிறீங்க, தொடர்பு இழப்பதன் 100% இருக்கிற போது இங்க பாருங்க, தொடர்பு இழப்பதன் 100 ஆகவே இங்க பனி தோன்றும். இங்க பாருங்க, தனி இழப்பதன் வேலை என்ன சொல்வது, தனி இழப்பதன் ஒடுக்கத்திலும் இங்க வேற பெரிய மாறாமல் இருந்தது, இங்க ஒடுங்குது. பனி தோன்றுகிறது. பனிப்படுநிலையில் அதன் ஒத்த பெருமானத்துக்கு சமனாக இருக்கிற போது, அதாவது நாங்க சொன்னாங்க 3வது பிரச்சனை இல்ல. 5வது விடையை பாருங்க, வெப்பநிலை தாழ்வாகவும் அதை பற்றி கருதுனா தனியிழப்பதன் வெப்பநிலையில் உள்ள இயல்பு உயர் பெருமானத்திலும் குறைவாக இருக்கிற போது தனியிழப்பதன் இயல்பு பெருமானத்திலும் விட குறைவாக இருக்கிறது. இந்த அறையில இருக்க வேண்டிய அளவில் விட, அறையில இருக்க வேண்டிய நீராவியின் அளவிலும் விட இருக்கிற நீராவி குறைவாக இருக்குது. ஆகவே இந்த சாரீரப்பதன் 100% இருக்க முடியாது. எனவே பனி தோன்றாது. ஆகவே விடை தெரியும். 5வது போயிருப்பீங்கள். புத்தகத்திலே இருந்து என்ன ஒரு நான் கலைக்க போறது 32வது வினா தேர்வுக்காக போகிறோம். ஒரு ஊடகத்திலே இருந்து என்ன ஒரு ஊடகத்துக்கு அலைகள் நகர்கின்ற போது அந்த அலை தெரிப்பு அல்லது முடிவுக்கு உள்ளாகலாம். இப்ப இந்த தெரிப்பு ஒரு ஊடகத்திலே இருந்து என்ன ஒரு ஊடகத்துக்கு போயிட்டு தெரிப்பு நடக்குதுன்னு இந்த சவுண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வகையான தெரிப்பு நாங்க பார்த்திருக்கீங்க. அதாவது மென்தரிப்பு, வெண்தரிப்புன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. மென்தரிப்பு என்பது என்ன, வெண்தரிப்பு என்பது என்ன? ஒரு அலை நகர்ந்து செல்லுகின்ற போது அலை ஒரு சந்தியை சந்திக்குது. அந்த சந்திக்கின்ற புள்ளி சுயாதீனமாக அசையக்கூடியதாக இருந்தால், அதாவது இதற்கு முன்னுக்கு இருக்கிற துணிக்கை அதுக்கு சக்தியை கொடுத்து அசைக்கக்கூடியதாக இருந்தால்
இருந்தால் அந்த புள்ளி சுயாதீனமாக அசையும். எனவே அங்கே ஒரு துடிப்பு அதாவது சுயாதீனமாக அசையக்கூடியதாக இருந்தால் இங்க நடக்கிற தெரிப்பு என்று பாத்தீங்கன்னு சொன்னா மென் தெரிப்பு நடக்கும். அலை போய் சந்திக்கின்ற முடிகிற புள்ளி உங்களுக்கு அலை முடிகிற இடம் வந்து சுயாதீனமாக செய்யக்கூடியதாக இருந்தால் ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது பேண்ட் தெரிப்பு. சுயாதீனமாக அசைய முடியாமல் இருந்தால் பேண்ட் தெரிப்பு. மென் தெரிப்பில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அலை செல்லுமாக இருந்தால் அந்த அலை தொடர்ந்து போற வடிவத்தை கிழியிருப்பீங்கள். அவருடைய ஆடி பிம்பத்தை கிழியிருப்பீங்க. ஏன் ஆடி பிம்பத்தை கிழினீங்கள் என்றால் இந்த சந்தியை முதல்ல சந்திக்கிற வரைங்க அதுக்கு பிறகு இங்க வந்திருக்கும். ஆகவே இவர் தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இவர் பேருந்து இவர் அதுக்கு போறாரு இங்க வந்திருக்காரு. முதல்ல சந்திக்கிறவர் முதல்ல திருப்பி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு மென் தெரிப்பாக இருந்தால் முடி சென்றால் முடியாமலே திரும்பி வந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி கிழிவீங்கன்னா அவரை தொடர்ந்து செல்ற வடிவத்தை கிழி அதனுடைய ஆடி பிம்பத்தை கிழிப்பீங்க. அதே மாதிரி பேட்டரிக்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முடி போயிருந்தால் அந்த முடி தொடர்ந்து செல்ற பாதையை கிழிவீங்க. அதனுடைய ஆடி பிம்பத்தை கிழிவீங்க. என்ன அடுத்தது திரும்பி பிம்பத்தை கிழிப்பீங்க. முடி போனால் காலியாக திரும்பி ரைட் ரைட். இப்ப பாருங்க அடுத்த பிரச்சனை என்ன பண்றது ஒரு மெல்லிய இலையில இருந்து ஒரு பாரமான நிலை சக்தி கடத்தப்படுகிறது. திருப்பி சந்திப்பீங்க ரைட். மெல்லிய இலையில இருந்து பாரமான நிலைக்கு சந்தி போகுதுன்னு சொன்னா இங்க இந்த முறை சுயாதீனமாக அசையக்கூடியதுதானே. இங்க நடக்கிறது என்ன தெரிப்பு? பெண் தெரிப்பா மென் தெரிப்பா? இந்த இலையிலே விட இவர் பாரமான இலையை சந்திக்கிற போது இவர் சுயாதீனமாக அசையக்கூடியதாக இருந்தாலும் இவர்கள் விட அவர் தெளிவு கூட. எனவே கஷ்டப்பட்டுதான் அவர் நகர்த்த போற இயல்பாகவே அங்கே அந்த இது நகர்ந்திருக்கார். அது அதுக்குள்ளாக இருக்காது. ஆகவே இங்க நடக்கிறது பேண்டரிப்பாக இருக்கும். எங்க பாரம் குறைந்த நிலையில் இருந்து பாரம் கூடிய நிலைக்கு போகிற சந்தியிலே இருக்கிற சந்தியை சந்திக்கிற போது அங்கு நடப்பது பேண்டரிப்பு. ஏனென்றால் இவர்களும் அவருக்கு தெளிவு கூட இவரால் இலகுவில் அவரை நகர்த்த முடியாது. அதுக்குள்ளாக இயலாது. இதே வீட்டிற்கு பாரமான நிலையிலிருந்து சின்ன நிலைக்கு போயிருக்குமாக இருந்தால் இங்கு நடப்பது மென்தரிப்பு. இவர் ஏற்கனவே இவரை இலகுவாக அசைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் மென்தரிப்புங்கிறார். அதையும் கொண்டா தெரிந்து கொடுக்கும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை உங்களுக்கு விடை பெரிய அளவில் கஷ்டமாக இருந்திருக்காது. அதாவது இப்படி ஒரு அலை செல்லுது. எனவே இப்படி வந்திருந்தால் தொடர்ந்து மூணு அலையிலே தான் வந்திருக்கும். எனவே முடியா வந்திருக்கும். இந்த திசையில வந்திருக்கும். உங்களுக்கு விடை தெரிவு இரண்டாவது ஈஸியாக விடைய எழுதியிருக்கிறது. நேற்றைய வகுப்பு நாங்கள் முடிக்கிற போது நாங்கள் அடுத்த வகுப்புல பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? நேற்றைய வகுப்பு முடிக்கிற போது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தேன். அந்த கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். செய்யாத ஆட்கள் இருந்தால் சொல்ல நேற்றைய வீடியோ பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்திருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா விளம்பரத்தில் பாருங்க. ஒரு பாத்திரத்துக்கு இல்ல திரவம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்தை மேலே இருந்து அவதானிக்கிற போது இந்த பாத்திரத்தினுடைய அரை பங்கு நிரம்பி இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த பாத்திரத்துக்குள்ள 4/3 முழுவிச்சுண்டியுடைய திரவம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து ஒரு திரவம் 4/3 பங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. மேலே இருந்து பார்க்கிற போது அரை பங்கு நிரம்பி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க இந்த பாத்திரத்துக்குள்ள உண்மையிலே எவ்வளவு பங்கு நீர் இருக்குது? இந்த பாத்திரத்தில் எத்தனை பங்கு இருக்கு? இந்த பாத்திரத்தின் உயரத்தில எவ்வளவு பங்குக்கு நீர் நிரம்பி இருக்குது என்றதே ஒருக்கா கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். நீங்க அதில் செட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை செட் பண்ணுங்க. நாங்கள் உயரத்தை நான் கேபிட்டல் எச் வைக்க போறேன். கேபிட்டல் எச் வைப்போம். இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீரினுடைய உண்மையான உயரத்தை ஸ்மால் எச் வைக்கிறேன்.
வினை கேட்டது இந்த ஸ்மால் h இன் கீழ் கேபிட்டல் H என்ன என்பதுதான் இந்த கேள்வியுடைய விடை. பாருங்க, இந்த பாத்திரத்தில் உண்மையில முறிவு சுட்டி என்பது உண்மை ஆழத்தின் கீழ் தோன்றுகின்ற ஆழம். சமன், அதாவது 4/3 சமன். உண்மையான ஆழம் என்ன? உண்மையான ஆழம் பார்த்தீங்கன்னா தோன்றுகின்ற உயரம் என்ன? இப்ப இவ்வளவு இந்த பாத்திரம் கேபிட்டல் H, திரவத்தின் உயரம் ஸ்மால் h என்றால் பாத்திரத்துக்கு மேலே இருக்கின்ற திரவத்தினுடைய உயரம் கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. அப்ப அரைவாசி நிரம்பி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தா கருத்து இதுக்கு சமனான அளவு திரவம் தான் நீங்க நிரப்பி இருப்பது போல எனக்கு தெரிகிறது. இவ்வளவும் இவருக்கு சமனாக இருந்தால் தான் எனக்கு அரைவாசி நிரம்பி இருந்து கூட தெரிஞ்சிருக்கும். ஆகவே எனக்கு இப்ப தோன்றுகின்ற உயரம் h மைனஸ் h இவருக்கு சமனாக இருக்கும். அப்ப கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h ஆக இருக்கும். நீ கொடுக்க பிறகுங்க 4h மைனஸ் 4 ஸ்மால் h இந்த பெருமன் உங்களுக்கு 3h க்கு சமனாக இருந்தது. ஆகவே 4h வந்து ஸ்மால் h 7 ஸ்மால் h க்கு சமனாக இருக்கும். ஸ்மால் h இன் கீழ் கேபிட்டல் H சமன் 4 இன் கீழ் 7 என்ற விடையும் இருக்கு. 7 இன் கீழ் 4 இன் கீழ் 7 என்ற விடையாக இருக்கு. 4 இன் கீழ் 7 என்ற விடை வந்திருக்கு. ஓகே, குட். மூணுங்களுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த கேள்வியை என்ன பண்றது ட்ரை பண்ணுங்க. நீங்க வீட்டை திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேள்வியை மேலிருந்து அவதானிக்கிற போது 2/3 பங்குக்கு நீர் நிரம்பி இருக்கிறது மாதிரி தெரிஞ்சா உண்மையிலே எவ்வளவு பங்கு என்ன பின்னம் அங்க நீர் இருக்குது என்றதை ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. நாளைய விடியலுக்கான இன்றைய பயணம் சிறகுகளோடு இணைந்திருக்கின்ற சிறகுகளுடைய பயனாளிகள் அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் மீண்டும் இந்த பாஸ்ட் பேப்பர் வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக இதை அப்டேட் பண்ணோம். சோ தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு அறியப்படுத்துங்கள். நீங்கள் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற பேச்சுக்காரர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களை மேலும் மேலும் செம்மைப்படுத்தும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி.